அர்ப்பணிக்கிறோம். இந்த 2வது மாதத்தில், இந்த புதிய ஆண்டின் 2வது மாதத்தில் எங்களை காலெடுத்து வைக்க உதவி செய்யும். நீ நடத்துவீர்கள். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்ச்சி ஆகிய கிருபையால் எங்களை திருப்தியாக்கி வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற செய்கிற தேவனே, இன்றைக்கும் உங்களுடைய இந்த மாத வாக்குத்தத்தவர்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் 56 நான் என் பரிசுத்த பருவத்திற்கு கொண்டு வந்தேன். ஜெபவீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய பலிகளும் என் பலிகளும் அங்கீகரிக்கப்பட்டது. என்னை விழுந்து சகல ஜனங்களுக்கும் ஜெபங்களும் அதனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். பரிசுத்த பருவத்திலே கொண்டு வந்து என் ஜெபவீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இந்த கால வேளையிலே நாம் இங்கே வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன? அவன் நம்மை தம்முடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து, பரிசுத்த பர்வதமாகிய தம்முடைய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுகிறான். தேவனுடைய இந்த ஆண்டின் வாக்குத்தத்தமே ஆனந்தம், களி கூறுதல், மகிழ்ச்சி, சந்தோஷம். தேவனுக்கு முன்பாக நாம் பாடி ஆராதித்து தொழுது கொள்கிறோம். தேவனுக்கு முன்பாக வசனம் அப்படிதான் சொல்லுறாரு. தேவனுக்கு முன்பாக நாம் களி கூர்ந்து மகிழ்ந்து ஆனந்த மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம். இது தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக தான், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவங்களுக்கு தான். இதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுங்களா? தேவனுக்கு முன்பாக நிற்கிறது என்பது நான் தேவனுக்கு முதுகை காட்டுகிறோம் அல்ல, முகத்தை காட்டுகிறோம். நாம் அவனுக்கு முன்பாக நிற்கிறோம். அவர் அறிந்திருக்கிறோம். இருக்கிறான், நடத்துகிறான். சொல்லுகிறது, என் ஜெப வீட்டில கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். மகிழ பண்ணுவேன். நாம் எவ்வளவு போராட்ட பிரச்சனைகளோடு கூட, எவ்வளவு நெருக்கடிகள் கூட, குறைகளோடு கூட, வியாதிகளோடு கூட, கசப்புகள், மற்ற மனிதர்களால் நமக்கு நேரிட்ட இன்னல்கள், இது இல்லாமல் தேவன் பார்வையிலே நாம் சோதிக்கப்படுவது, விசுவாசம் சோதிக்கப்படும். உன்னை சுடப்படும் பொழுது உடவிட்டு அதை பிரகாசிக்க செய்வது போல நம்முடைய விசுவாசமானது புடமிட்டப்பட்டு நாம் பிரகாசிக்க செய்கிற அனுபவம். தேவன் சோதனை கொண்டாடுகிறார். சோதனையை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ள அவரே சொல்லி தந்தார். ஒரு ஜெபத்தை, என்ன ஜெபத்தை சொல்றார்? எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தவர்களும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். 11:28 நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன். நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கு, அழுத்தங்கள், நெருக்கடி, வெளியில சொல்ல முடியாத காரியங்கள், எவ்வளவோ மனதை அழுத்து பாரம், நாம் நிமிர்ந்து நிற்க முடியாத மூட்டை சுமைகள், பாவம், பாரம், சாசின் எதிர்ப்பு, அவனுடைய பொல்லாத அக்கினி அஸ்திரங்கள், ஆயுதங்கள், நமக்கு வான்மண்டலில் பொல்லாத ஆவிகளின் துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. எதிர்த்து நின்று விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டு, எதிர்த்து நின்று ஆவிக்குரிய பட்டயமாகிய வசனத்தை பிடித்துக் கொண்டு, எதிர்த்து நின்று ஜெயமெடு சத்தியமாகிய கட்சி எடுப்பிலே கட்டப்படும். நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கட்டும், நீதி இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கணும்னா சும்மா இல்லைங்க, எல்லாரும் நிறுத்த முடியாது. ஜோசியோடு கூட, அழுக்கோடு கூட,
பலத்தை கொடுக்கும். போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கு, ஜோரம். அதாவது ஒரு கூனி லூக்கா 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு ஆலயத்துக்குள்ள போய் பிரசங்கம் பண்ண போறாரு. அது உள்ள போனாக்கா ஒரு கூனி 18 ஆண்டு காலமா சாத்தான் அவரை கட்டி வைத்து இருக்கிறார். அப்போ உலகத்தில் எவ்வளவு பேர் சாத்தானால் உலக மக்கள் அத்தனை பேரும் சாத்தானால் கட்டப்பட்டு இருக்கிறார். விசுவாசுக்குள்ள சிக்கி இருக்கிறார். அந்த பவுலை பார்த்து சொல்றான், நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போய் என்ன செய்ய, ஜனங்களுடைய கண்களை தர, அவர்கள் தேவனாகி என்னையும் பார்க்கணும், பிசாசை விட்டு என்னிடத்துல திரும்பணும், இருளை விட்டு ஒளியிடத்திற்கு திரும்பணும். அப்போ இன்னைக்கு இருளுக்குள்ள பிசாசுக்குள்ள உலகம் சிக்கி கிடக்கிறது. குறுக்காக்கப்பட்டவர்களாய், நொண்டிகளாய், வேதனையோடு, கஷ்டத்தோடு, நெருக்கடியோடு கூட மனம் திறக்கப்படாதவர்களாய், புதுப்படைப்பாய் மாற்றப்படாதவர்களாய், ரட்சிக்கப்படாதவர்களாய், ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்தில் எவ்வளோ பேர், எவ்வளோ குடும்பங்கள் தண்ணீர் வேதனை சும்மா அவங்க உள்ள வந்துடல. அது நெருக்கடியின் மத்தியில் நான் முதல் முறையாக ஒரு கூட்டத்திற்கு போறேன். ஒரு 10 நாள் கேம்புக்கு போறேன். அது ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில தான் போறேன். எல்லாருக்கும் பையன் நான் சாமியார் ஆகிட போறேன். அதான் முதல் முறை நான் ஒரு பெரிய கேம்புக்கு தேவ சமூகத்துக்கு போறேன். அப்போ வீட்டார், அக்கம் பக்கத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க சாமியாராக போறாரு, சாமியாராக போறாருன்னு ஒரு தீதியை கட்டி விட்டாங்க. ஏன்னா விட்டுதான் என்னை பிடிச்சி கட்டி போட்டுட்டு இருப்பாங்க வீட்டில் போகிறதுக்கு. நான் மீறி போனேன் அந்த கூட்டத்துக்கு. அப்போதான் அந்த தேவ மனிதர் ஜெபிக்க போகும்பொழுது அவர் தீர்க்கதரிசனம் சொன்னார், தலைமையில கை வச்சு அவர் சொன்னார், சத்துரு நான் துரத்தப்பட்டு என் சமூகத்திற்கு ஓடி வந்த என் மகனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுன்னு சொல்றோம். தேவனுக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தில் இருக்கிறது. எவ்வளவு சத்துரு போராட்டங்கள், நெருக்கடிகள், கொஞ்சம் பல காரியங்கள், நமக்கு மனதில் பல ஆசைகள் இருக்கு, பல எண்ணங்கள் இருக்கு, பல விருப்பங்கள் இருக்கு. அதெல்லாம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டதான் நமக்கு தெரியாது. நமக்கு நல்லதா இருந்தா ஆசீர்வாதம் கூட தோன்றதா தான் அதுக்கு ஓகே சொல்லணும். நான்கு பின்னணியில் என்ன விளைவு ஆபத்து நமக்கு தெரியும். அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும் நம்முடைய நிலைமைகள். அதனால அவருக்கு முன்னாடி யாருக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க? மனுஷர்கள் பாவத்துக்கு வந்திருக்கீங்களா? ஏதாவது சகாயம் கிடைக்கணும் வந்திருக்கீங்களா? இல்லை, நீங்க அவருக்கு முன்னாடி நின்று வாங்குறவங்க. நீங்க அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1 தான் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? நம்மை வைத்த அன்பினாலே அவருடைய ரத்தத்தை சிந்தி நம் பாவங்களை நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் மாசாக்களுமாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு தான் சதா காலத்தில் துதிக்கான மகிமை. இயேசு ஒருத்தர் தான் புகழணும். ஏன்னா அவர் தான் நம்மை தேவன் முன்னாடி நிற்க வைப்பார். இயேசு இல்லாத நான் தேவன் முன்னாடி வந்துட முடியாது. அதனால இந்த உலகத்துல இயேசு இல்லாத ஒரு நபர் தேவனற்ற. எந்த கோயிலும் கட்டினாலும் சரி, அந்த கோயிலும் கட்டினாலும் சரி, இங்க எப்படி பண்ணாலும் அங்க அப்படி நினைச்சாலும் என்ன பண்ணாலும் தேவனுக்கு முன்னாடி ஒருவனும் நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்த சிந்து இல்லாமல் பாவம் நிச்சயம். அப்ப இயேசு கிறிஸ்துவோட தான் நம்ம முன்னாடி நிற்கிறோம், தேவனுக்கு முன்னாடி நிற்கிறோம். பயம் இருக்கிறோம், பக்தி இருக்கிறோம், கீழ்ப்படிதல் இருக்கிறோம், அர்ப்பணிப்பு இருக்கிறோம், சாந்தம் இருக்கணும். நீதான் எனக்கு எல்லாரும் சொல்றேன். ஏன்னா நான் அவருக்கு முன்னாடி நின்று கொண்டு இருக்கேன். யாருக்கு முன்னாடி நின்றால் ஆசீர்வாதம்? அவருக்கு முன்னாடி நின்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுக்கு முன்னாடி நிற்கிறோம் என்ற அந்த பயபக்தி நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்னாடி நின்றாதான் தேவன் செய்ய முடியும். ஆமா, தேவனுக்கு முன்னாடி நிற்கிறதுனா நம் பாவங்களை கழுவப்பட்டு இயேசு ரத்தத்தினால் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பாவம் கழுவப்பட்டு அவருக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவர்களாக நிற்கிறோம். வெளிப்பட்டு முன்னாடி அதுதான் வாசித்து அவருக்கு முன்னாடி தேவன் நம்மை இயேசு கிறிஸ்து நிறுத்தி வைத்திருக்கிற அந்த இயேசு ஒருத்தருக்கு தான் துதிக்கான உண்மை. இயேசு இல்லாமல் தேவனுக்கு முன்னாடி நாம் நிற்கவே முடியாது. அப்படி ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு நிச்சயம் நமக்கு இல்லை. அப்போ உலகத்தில் பல விதமான நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், இது எல்லாம் தாண்டி அவருடைய சமூகத்தில் வரும், அவருடைய சமூகத்தில் வருகிறோம். அதனால்தான் இந்த வாக்கியத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவர் தன்னுடைய ஜனங்களை அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய ஜெப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். இங்கே நம்ம கொண்டு வராதா துக்கத்திலிருந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் வேதனை நீங்கி சுகமாய் 34 வேதனை நீங்கி சுகமாய் இருந்து சொல்ற.
அங்கே 2 சம்பவம். ஒன்று இந்த 5:34 அவர் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொல்றது அந்த 12 ஆண்டு உதிரப்போக்குடைய ஒரு ஸ்திரீக்கு சொல்றார். 12 ஆண்டு காலமாய் உதிரப்போக்கு மருத்துவ இடத்துல போய் பணம் செலவழித்து அது நிமித்தம் அவர் வருத்தம் அடைந்தார். சொத்தெல்லாம் போச்சு. இந்த வியாதிக்காக செலவு பண்ணி சொத்தெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ அவரை தொட்டால் வெளியே வேற வழி, அவருக்கு முன்னாடி நின்றால் வெளியே வேற வழி இல்லை. ஓடி போய் அவர் தொட்டால் அவர் முன்னாடி நின்றார். அப்போ ஆண்டவர் அவரை பார்த்ததான் சொல்லி, என்னிடத்துக்கு வல்லமை உனக்கு புறப்பட்டது, வேதனை நீங்கி சமாதானத்தோட போகும். நீ ரட்சிக்கப்பட்டார். வேதனை நீங்கி சுகமாய் அவர் சமூகம், அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆலயம் இங்கே நமக்கு என்னதான் உண்டு? சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இஸ்ரவேலுக்கும் அந்த கிறிஸ்தவருக்கும் யுத்தத்திற்கு தயாராக நேருக்கு நேர் போர் மூல போற இடத்தில் நிற்கிறார்கள். இங்கிருந்து ஒருத்தர் ஓட்டி என்று சொல்றான், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கத்த இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பா. தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், கத்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் ஆசைக்கப்படுவது, நான் ஆசைக்கப்படுவது. தேவனுக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் நாம், தேவனுக்கு முன்னாடி இருக்கிறோம். தேவனுக்கு முன்னாடி மறைந்து இருக்கிறவர்கள், பாவத்துக்குரியவர்களாய் அல்ல, குறைவுள்ளவர்களாய் அல்ல, பழிவாங்கிறவர்களாய் அல்ல, கெடுக்கிறவர்களாய் அல்ல. நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்த இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட அவருடைய சாட்சிகளாக, அவருடைய சாட்சிகளாக நிற்போம். அவர் ரத்தத்திலே நம்மை மீட்டிருக்கிறார். அதனால் தேவனுடைய பிரசனத்திலே நிற்கிற நமக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்கும். அதனால் நீ என்னுடைய ஆலயத்தில் என் சமூகத்துக்கு முன்னாடி நீ வந்து நிற்கிறபடியால் உனக்கு என்ன உண்டு? உனக்கு என்ன உண்டு? 55:7 நாம் வாசிக்கிறோம். அங்கே கொண்டு வருகிறேன், அவர்களை மகிழ பண்ணு. என்ன மாதிரி பிசாசு கட்டி வைத்தார்? லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, 18 வருஷமாய் கட்டப்பட்ட ஸ்திரீ கூனியாக்கப்பட்டார் பிசாசினால். பிசாசு ஆபிரகாமின் குமார்த்தியே 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருக்காரு. அவரை விடுவிக்க வேண்டாமா? ஓய்வு நாள் விடுவிக்கிறார். விடுவிக்கப்படாது அடுத்த நாள் இல்லை, என்னைக்காவது வேறு ஒரு நாள். 18 வருஷம் கூனியா இருக்கிறது. அவங்களுக்கு தான் வேதனை தெரியும், சொல்றவனுக்கு வேதனை தெரியாதுன்னு சொல்லி அவர் பாட்டு அவருடைய வேதனையை நீக்கிறார். அவருடைய நோக்கம் எல்லாம் வேதனையை நீக்கணும், கண்ணீர் துடைக்கப்படும், போராட்டம் நீங்கணும், பிரச்சனை நீங்கணும். நாம் இந்த உலகத்துல எல்லா விதத்திலும் நிற்கப்படும் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய சமுதிர ஜெப வீட்டிலே அவருக்கு முன்னாடி வந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைகிற பாக்கியம் நமக்கு அருளப்பட்டிருக்குது. உலகத்துக்கு அருளப்பட்டு ஒன்று குறைவுனா உடனே நகல, ஒன்று தேவைன்னா ஒரு நகல. எதுக்கு எடுத்தாலும் கலவரங்களும் குழப்பங்களும் போராட்டங்களும் மனித கூட்டங்கள் எழும்பி அரசாங்கத்தில் போராடுறதும் மேனேஜ்மெண்ட் எதிராக போராடுறதும் இப்படிப்பட்ட பல காரியங்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிற எதிர்பார்ப்புக்கு மனுஷன் இடத்துல போராடி கொண்டிருக்கிறோம். போய் கேட்கிறான் கொள்றான், ஒன்றும் நடக்க போகுது. ஆனால் ஜெப வீட்டிலே ஓடி வரும் பொழுது அவர் என்ன செய்வாரா? நம்மை மகிழ பண்ணுவார். அல்லேலூயா. என்ன வியாதி, என்ன பிரச்சனை, என்ன நெருக்கடி, என்ன மாறாத சூழ்நிலை, என்ன ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, எதுவா இருந்தாலும் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு பலன். தீ ஆவி, அசுத்த ஆவியை நம்மை குறிவைத்து தாக்கும். பிசாசின் வல்லமை நம்மை கீழே தள்ளுவதற்காக எல்லா விதத்திலும் அசுத்தத்தை, தீமையை, பொல்லாத காரியங்களை, சோதனைகளை, அருவருப்புகளை இப்படியே பிசாசு நமக்கு விரோதமாய், நமக்கு விரோத மனிதர்களை எழுப்புற, நம்மளை எரிச்சல் மூட்டுவதற்கு, எடுப்பதற்கு, நம்மை பாவத்திற்குள்ள தள்ளுவதற்கு பிசாசுக்கு இறக்க குணமே கிடையாது. அதனால அவனை துரத்துறான். அவன் பார்த்தவனே ஓடுவான். இறக்க குணம் இல்லாதவன், கெடுக்கிறவன், அழிக்கிறவன். அவன் விட்டு வந்தாலே அவனுடைய ஓட்டத்தை பார்க்கிறான், ஓடுறான். இயேசு நாமத்துக்கு முன்னாடி அவன் நிற்பதில்லை, ஓடுகிறான். ஏன்னா அவனுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள்லாம் அவ்வளவும் தீமைகள், அசுத்தல். அவனை குறித்து ஒரு தலைவர் சொல்றார், அந்த பிள்ளையை அவன் எப்படி டீல் பண்றான்றதை குறித்து லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி வாசிக்கிற 39ஆம் வசனத்தில் ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அழுகிறான். அதாவது அவனை நுரைத்தல்ல, அவனை அலைக்கழித்து
கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது ரொம்ப பரிதாபம். என் பிள்ளை இப்படி இருக்குது, நாசமா போகுது, கெட்டு போகுது, அடங்க மாட்டேங்குது, வீட்டில் தங்க மாட்டேங்குது, பலவீனமான காரியங்களை செய்து வியாபாரம் செய்து கூடாத நண்பர்கள் இதெல்லாம் ஏன் கசக்கி குடும்ப மேலே வராது. எவ்வளவு வேதனை. ஆண் பிள்ளைகள் எல்லாம் தடுமாறி அவங்க நிலையான சூழ்நிலை இல்லை. ஒரு நார்மல் செயலாவே இல்லை. அவங்க நல்ல ஆட்கள், நல்ல ஆட்கள், வயது முதிர்ந்தவர்கள், நல்லா சம்பாதித்து நல்ல குடும்பத்தோடு வாழ வேண்டியவர்கள், எந்த ஞாபகமும் இல்லை. அவங்க அதெல்லாம் இல்லை. எல்லாத்துலையும் சிக்கல், எல்லாத்துலையும் குழப்பம், விடுதலை இல்லை. ஒரு பக்கம் மாந்திரிகம், ஒரு பக்கம் தீய சக்திகள் ஆர்ப்பாட்டம், விடுதலையும் அவங்களால பெற முடியாம ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பல சபைகளில் போய் ஞானஸ்தானம் எடுத்து நம்ம சபையில் அந்த அம்மா எடுத்திருக்காங்க. வேதனையை பார்க்குற அந்த குடும்பத்துக்கு கஷ்டத்தை நிறுத்தி பாருன்னா இன்னும் விடுதலை, இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கோம். இங்கே வந்தாலே ஒரு ஆட்டம் ஆட்டி அவங்க அதை அடக்கடி கத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு விடுதலை, இன்னும் விடுதலை கிடைக்கல. அந்த முழு குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்கணும். இன்னும் விடுதலை கிடைக்கல. இன்னும் விடுதலை இல்லாமல் போராடிட்டு இருக்கிறாங்க. நாம ஜபத்தில் பார்த்துக்கிறோம். தேவன் எப்படியாவது குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வேணும். அது என்ன மாதிரி மந்திர கட்டி, என்ன மாதிரி நபர்கள் அவங்களை தாக்கியிருந்தாலும் அவங்களை விடுதலை அவங்க இயேசு நாமத்தை மிஞ்சி வேறொரு நாமம். அதனால தேவ ஆலயத்தில் கொண்டு வந்து அவர் நம்ம என்ன செய்கிறார்? மகிழ பண்ணுகிறார். இது நமக்கு கிடைத்த பாக்கியம். இதெல்லாம் தேவன் தெருவில் செய்தார். ஒவ்வொரு வீடுகளில் செய்தார். ஒரு சிறிய ஆலயங்களில் போய் செய்தார். தேவாலயத்தில் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எங்க போனாலும் விடுதலை, சுகம், பலன் ஆசீர்வதித்து அவர்களை அனுப்புகிறார். அதனால தேவன் நம்மை தம்முடைய ஜெபவீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறது. ஏன்னா வெளியில அவ்வளோ ஆபத்துகள், நெருக்கடிகள், உலகத்திலிருந்து உள்ளவங்க, உருவான உலகத்திலிருந்து உள்ளவர்களாம் வந்து நாம் நேரம் கிடைக்கும் போதுதான் ஆலயத்து பண்ண வருகிறோம். அவங்க தேவனுடைய ஆலயத்தில் நாம் வந்து போவதெல்லாம் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அங்கே தேவன் நம்மை மகிழ பண்ணுகிறார். நமக்கு ஒரு ஜாய், ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம் தேவன் கொடுக்கறதுங்க. பணத்தில் வாங்க முடியுமா? வாங்க முடியும். எதுலையும் வாங்க முடியாது. பட்டத்தில் வாங்க முடியுமா? சந்தோஷத்தை வாங்க முடியும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது அவனுடைய வார்த்தையில தான், அவனுடைய சமூகத்தில் தான் இருக்கு. அதனால அவருடைய ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்து என்ன செய்கிறார்? மகிழ பண்ணுகிறார். அவருடைய கூடாரமாகிய ஆலயத்திற்குள்ளே நம்மை கொண்டு வந்து தேவன் என்ன செய்கிறார்? மகிழ பண்ணுகிறார். எல்லா இடத்துல என்ன பண்ணுறோம்? இது இல்லாம இதுவரை நம்மள ஒரு சமாரியம், நல்ல சமாரியனை பற்றி லூக்கா அந்த 10ஆம் அதிகாரம் 39-42 வருஷம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தா நல்ல சமாரியன் ஒருத்தவங்களா எதுக்கு வரானா? கவனிப்பாருக்கு திருடர்களால், கல்வர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு குத்துயிராக்கப்பட்டு வழியிலே போடப்பட்டு அவன் பணம் சம்பாதிப்பதற்காக அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பிரயாணப்பட்டு போய் தொழில் செய்து அதை அபிவிருத்தியை அடைவதற்காக வியாபாரத்துக்கு கொண்டு போகும்பொழுது அவனை நடுவில் கல்வர்கள் வந்து பிடுங்கி அடித்து அவனை குத்துயிராய் கீழே சாய்த்து போகிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் மனிதர்களால் நாம் தாக்கப்படுகிறோம், எதிர்க்கப்படுகிறோம், குத்துயிராக்கி போடுகிறார்கள். நம்மளுடைய நிலைகளை அறியாதவர்கள், புரியாதவர்கள் எல்லாம் செய்வோம். அவனுக்கு தேவை தவறான வழியில மொத்தமான ஆசீர்வாதத்தை யாரோ ஒருத்தர் சம்பாதித்து வைத்திருக்கிறத எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கெட்ட குணத்துல தாக்குகிறார்கள். அப்போ ஆண்டவர் நல்ல சமாரியங்கிற ஒருவரை அனுப்பி, நல்ல சமாரியனாக இயேசு அனுப்பி இன்னைக்கு விடுதலையை கொடுக்கிறார். ஜெப வீட்டில கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். இந்த ஜெப வீடு நம்மை ஆனந்தமாக வைத்திருக்கிறார். வீட்டில் கொண்டாந்து ஆனந்த கழிப்புடன் தோல்வி கொள்ள வைக்கிறார், மகிழ பண்ணுகிறார். அவருடைய கூடாரத்திற்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது அவருடைய ஜெப வீடாகிய கூடாரம். அதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. இது அவருடைய ஜெப வீடாகிய கூடாரம். இதுதான் மகிழப்படுகிறார். இந்த ஜெப வீட்டில வந்து ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் என்ன உண்டு? பதில் உண்டு. இது ஒரு ஜெப கூடாரம். சாலமோனுக்காக தான் வாக்குத்தத்தம் பண்ணினார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12 - 16 வசனத்தில் நீங்கள் வாசித்திருக்கிறார். முதல்ல பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து நம்மை மகிழ பண்ணுகிறார். அது மகிழ்வின் கூடாரம். இது ஜெப கூடாரம். இங்கே வந்து நின்னாலே அங்கே அவர்
நம்முடைய பலிகள், நம்முடைய துதி ஆராதனைகள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம் உபவாசங்கள், நாம் அவர் முன்பாக நம்ம காட்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே, நம் நேரத்தை நம்ம விட்டு வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட நம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் மேலானது ஓடியாவது முடியும் பாருங்க. அதற்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் 7ஆம் அதிகாரம் 12 16 வாசிகள் 2 நாள் ஆகும். ஒருத்தர் சதுமாசம் இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயம், பலியிடும் ஆலயம், ஜெப ஆலயம், பலியிடும் ஆலயம். இங்க முதல்ல நாம தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபம் ஆராதனை பாட்டு துதியெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவருடைய ரத்தத்துல கழுவப்பட்டு வந்து நிற்கும். தேவனுடைய ரத்தத்துல கழுவப்பட்டதான் தேவாலயத்தில் வந்து அவர் முன்னாடி நிற்க முடியும். அதுதானே இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டது வெளிப்பட்டு ஒன்னால வாசிக்கிறோம். அதனாலதான் இயேசுக்கு மாத்திரம் துதி ஆராதனை எல்லா இடங்களும் எப்பொழுதும் உலக மக்களுக்கு புரியாது, பிடிக்காது. எதுக்கெடுத்தாலும் இயேசு 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 எல்லாத்தையும் அந்த இயேசுவை நிரப்பிட்டே இருக்கிறீங்க. எங்க மதம் இல்லை, எங்க கடவுள் இல்லை, இல்லை இருந்தா உங்களுக்கு சொல்லி இருக்கும். இல்லை, இயேசு ரத்தம் அந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்பட்டு மனப்பாடமா நமக்கு தெரியணும். அவர் நம்மை வைத்த அன்பினாலே அவருடைய சொந்த ரத்தத்தை நம் பாவங்களே நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாய் குறுகி வந்த நம்மை நிமிர செய்த ராஜாக்களும் ஆசாரியமும் அதிகாரம். அப்பாலே போய் சாத்தானே நம்ம சொன்னோம், சாத்தான் அப்பட போகணும், விடுதலை உண்டாகணும், நம்முடைய ஜெபங்களுக்கு அங்கே பதில் உண்டு. அது ஒரு ஜெப கூடாது, ஜெப கோபுரம் இல்லை, ஜெப கூடாது. ஜெப கூடாரத்தில் வந்து அங்கே பலிகளை ஏறெடுக்கிற அந்த இடமாக நான் மாற்றுவேன். அங்கே என் கண்கள் திறந்து செவிகளை கவனித்து கேட்டு இறுதியும் அங்கே என்றென்றைக்கும் தங்கி இருக்கும். இங்கே தேவனுடைய கண்கள் திறந்து செவிகள் கவனித்து கேட்டு ஒரு இறுதியும் என்றென்றைக்கும் இங்கே இருக்கும், பாசமாக இருக்கும். இந்த வீட்டில் தான் நம்மளை கொண்டு வந்தது, நம்மை மகிழ பண்ணுகிறார், நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். ஆமா, இது ஒரு ஜெப கூடாரம், அது ஒரு ஆனந்த கூடாரம். இந்த வீடு ஆனந்த மகிழ்வின் கூடாரம். இங்கே ஜெப வீட்டில் கொண்டு வந்து மகிழ செய்கிறார். இங்கே ஜெப கூடாரம் எல்லா பலிகளுக்கும் பதிலும், நம்முடைய உபவாசத்திற்கு பதிலும், நம்முடைய ஆராதனைக்கு பதிலும், நம்முடைய ஜெபத்திற்கு பதிலும், நம்முடைய தேவசமத்தின் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டை அடித்து எழுப்புவார்கள். ஓடினாலும் நிலைப்படையார், நடந்தாலும் சோர்வடை உற்சாகம் பலன் எல்லாம் இங்கதான் இருக்கு. இந்த கூடாரத்தில் தான், இந்த படியிட ஆலயத்தில் தான் எல்லாவற்றையும் நமக்கு அவர் அறிவுகிறார். அதை தான் நாம் தொடர்ந்து அங்கே வாசித்து பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் 12 14 வருஷத்தில் தேசத்துக்கு சேமத்தை பழைய ஏற்பாட்டில் இருக்கும்போது சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒன்றா இருக்கும், வெளிப்பட்ட ஒன்றா இருக்கும். இயேசுவின் அன்பினால், அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டு ராஜாக்களாக ஆசாரியர்களாக முழு அதிகாரம் முழு வழங்க நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கப்படினால் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினீர்கள். கண்களும் இறுதி என்னாலும் இங்கே இருக்கும். அவருடைய செய்தியில கேட்கலையா, நம்முடைய நிலைகளை அவர் பார்க்கலையா, நம் வேதனைகள் அவருக்கு புரியாதா? எல்லா இடங்களிலும் அவர் சரியான பதிலை கொடுக்கிறார். ஸோ இந்த ஆலயம் ஒரு ஜெப கூடாரமாக இருக்கிறது. இந்த ஆலயம் ஆனந்தத்தை கொடுக்கிறார். வீட்டில் கொண்டு வந்து மகிழ செய்கிற மகிழ்வின் கூடாரமாக இருக்கிறது. அதே வழியிலே இந்த கூடாரம் எப்படிப்பட்ட ஒரு கூடாரமாக இருக்கிறது சொன்னால், அங்கே 27ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம். அவருடைய கூடாரம் 5-6 வருஷங்கள் வாசிக்கிறோம். தீங்கு நாளிலே அவர் என்னை கூடாரத்தின் மறைவில் வைத்து என்னை தம்முடைய கூடார
கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக என் தலையை உயர்த்துவார். அப்ப இது மறைவின் கூடாரம். இந்த கூடாரமாகிய கிறிஸ்துவுக்குள்ள, ரத்தத்திற்குள்ள, அவருடைய அன்புக்குள்ள நாம் வந்து நிற்கிறோம்ல, நாம் மறைந்து இருக்கிறோம். நம்ம எதுவும் தொட முடியாது, எந்த தீமையும் தொட முடியாது. அவருடைய நம்முடைய மறைவின் கூடாரத்தை நம்மை ஒழித்து மறைத்து வைத்து காக்கும். உங்களை தொடுகிறவர் கண்மணியை தொடுகிறான். நம்மளுடைய கண்ணுள்ள இருக்கிற மணியை தொட யாரும் விடமாட்டோம், யாரையும் விடமாட்டோம், அனுமதிக்கவே மாட்டோம். கண்ணை குத்தி போகணும்னு பயப்படும், மனசு விட்டு கொடுக்காது, போராடும். கடைசி நானும் அனுபவத்தில் இருக்கேன். எனக்கு என்னோட சின்ன வயதுல 30 வயதுக்கு மேலாக நான் இருக்கும்போது எனக்கு கண்ணில் ஒரு பாதிப்பை விட்டு மாலையில் கண்ணு சரியா தெரியாது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர்கிட்ட போன பொழுது ஊசியை 5 ஊசி போடணும்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் முதல் ஊசி கொண்டாந்து கண்ணுக்கிட்ட கொண்டாந்து நிற்க வச்சு தண்ணி போது வெளியே தண்ணி செக் பண்ணாங்க. சொன்னால் கண்ணில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த எலும்புல ரப்பையில கீழே எலும்புல ஊசி போட போற நீங்க கண்ணை அசைச்சிங்கன்னா உங்க கண்ணு போயிடும். அதில் குத்திட்டோம்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நீங்கள் கண்ணை அசையாம அப்படியே குத்தங்க அப்படியே பார்த்துட்டு நிற்கணும். அவங்க இப்படி எடுத்துட்டு வரும்போது கண்ணில் தண்ணி விட்டு அழுவும். நீ இதை எப்படி தாங்க போறேன்னு அழுவும். தானே தண்ணி ஊற்றும் கண்ணில், நான் அழைக்க மாட்டேன். அப்படி ஊற்றும் தண்ணி தாரையா ஊற்றும். சொல்ல பயப்படாதீங்க, நான் பத்திரமா போடுவோம், தண்ணி ஒன்றாகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கூட அது 3 ஊசி தாங்க, 4ஆவது ஊசி போடவே மாட்டேன்னு வந்துட்டு அதோட ட்ரீட்மெண்ட் தான். தண்ணி நல்லா தான் தெரியுது. அப்போ கூட அறிக்கை என்ன தெரியுமா, தேவ சமூகத்தில் அப்போலாம் நான் ரிசீவ் பண்ணேன். கம்பெனி ஸ்ட்ரைக்கில் நிற்கிறேன். அப்போலாம் கம்பெனி ஸ்ட்ரைக் இருக்குது, 2வது மகன் பணத்தை இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ஆபத்து நேரிட்டு. அப்போ நான் ஒன்று என் கண்களால் செய்த என் பாவத்தை மன்னியும். அந்த நேரத்தில் இப்படி ஒரு ஜெபம், அதான் கோயில் உபதேசியார் கற்றுக் கொடுத்த ஜெபம். கண்களால் நான் செய்த பாவத்தை எனக்கு மன்னியும். கண்டிப்பாக நல்லா தெரியும், நல்லா விஷயம். அப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு, நம்மை ஒரு பாதுகாப்புக்குள்ள வைத்து அவர் நடத்துகிறான், உதவி செய்கிறான், மறைக்கிறான். தொட முடியாத சத்துரு, எதிரி தொட முடியாது. எப்படிப்பட்ட பெரிய பெரிய வியாதிகள் வந்து தாக்கினாலும் ஜெபத்தில் நாம் என்ன பார்க்கிறோம், விடுதலை ஆகும். 91ஆம் சங்கீத புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. அதுல பலவிதமான இருளின் சூழ்நிலைகள், ஆதிக்கங்கள், சாந்தம் தந்திரங்கள், நோய், கொடிய வியாதிகள் அதெல்லாம் சொல்லப்படுது. பகலின் சங்காரம், இரவின் அழிவு, இதெல்லாம் நோய் தொழிலாளர்கள் முழுவதுமாய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆபத்துகள். ஆனால் எல்லாவற்றிலும் அந்த செட்டை மறைகளை நம்மை ஒழித்து மறைத்து வைத்து காக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் அந்துவான் காப்பாற்றுறது. நாங்க மனுஷன், என்னையே காப்பாற்றுற ஒரு அவர் தான். அவரை தான் பார்க்கணும்னு சொன்னார். வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, அவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும், நான் யாருன்னு அவருக்கு தெரியும். நம்ம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆமா, நீங்க உண்மையாக அவருக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா அந்த ரத்தத்தில் மறைக்கப்பட்ட நீங்கள் முழு அதிகாரத்தை உடையவர்களால் சத்துரு மேல் அதிகாரம் செலுத்துள்ளார். லூக்கா 10:19 படி நீங்கள் அவைகளை மேற்கொள்வீர்கள், அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. அவருடைய கூடாரம் மறைவின் கூடாரம், உன்னதமான மறைவின் கூடாரத்தில் எல்லாவித வியாதிகளுக்கும் மறைவான பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் நம்மை விலக்கி காக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம உலகத்தில் பாவம் இல்லையா, அந்த உலகத்தில் பிரச்சனை இல்லையா, அசுத்தங்கள் இல்லையா, தீமை இல்லையா, அவைகள் என்று நீங்கள் நான் எப்படி தப்பிக்கிறோம். அவருடைய மறைவின் கூடாரம். பாவமோ பிசாசோ சத்துருவோ எதிரிகளோ நம்மை வீழ்ச்சியடை செய்ய அவர் என்ன தந்திரங்கள் பண்ணாலும், என்ன திட்டங்கள் தீட்டினாலும் இந்த மறைவின் கூடாரத்தில் அவர் நம்மை ஒழித்து மறைத்து வைத்து காப்பாற்றுகிறார். இது மறைவின் கூடாரம். இது மறைவின் கூடாரம். முதல்ல அது அங்கே கொண்டு வந்து மகிழப்படுகிறவர், மகிழ்வின் கூடாரம். அடுத்தது ஜெப கூடாரம். அடுத்தது நாம பார்க்கிறது அது எப்படிப்பட்ட கூடாரம்,
மறைவின் கூடாரம். அடுத்தபடியாக நாம் ஒரு கூடாரத்தை பார்க்கிறோம். அது மகிமையின் கூடாரம். அது மகிமையின் கூடாரம். ஆமாம், நீங்க அது 27 நாள் வாசிக்க செஞ்சது. 27 நாள் வாசிக்க ஒன்றை நான் கேட்டேன். அதே நாள் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆராய்ச்சி செய்யும். நான் என் ஜீவனுள்ள நாளில் அவருடைய ஆலயத்தை தங்கியிருப்பதே நான். இது மகிமையின் கூடாரம். மகிமையை குறித்த ஆராய்ச்சி. தேவ மகிமையை தாவீது அனுபவித்து, தேவ மகிமையை அனுபவித்து தேவன் வந்து செயல்படுறது கண் கூட பார்க்க அற்புத அடையாளம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டில் அங்கே யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீஷர்கள் கூட அந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் எல்லாரும் அவர் மேல நம்பிக்கை விசுவாசம் வைத்தார். அந்த மகிமையை பார்த்து அவர் மேல விசுவாசம், இன்னும் விசுவாசம் வளர்வார்கள் என்று அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நிறைய அற்புத அடையாளங்கள் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி விசுவாசியை துறந்துவார், வியாதிசரை சுத்தமார், குருடர்களுடைய கண்களை திறப்பார், ஊமையர்களை பேச வைப்பார், செவிடர்களை கேட்க வைப்பார், மருத்துவரை உயிரோடு எழுப்புவார். மகிமை மேல மகிமையை அவர்களை காண செய்தார். சுற்றி நிற்கிற அவர்கள் தேவனுடைய மகிமை சீஷர்கள் எல்லா இடத்திலும் காத்தார். அவர் ஒரு பகுதிக்கு போகும்போது அந்த பகுதி மக்கள் அந்த ஒரு முறை தான் அவருடைய மகிமையை பார்ப்பாங்க. ஆனால் சீஷர்கள் அவர்களுடைய எல்லா பகுதிகளுக்கும் எல்லா நாளும் போகிறபடியா 3 ஆண்டுகாலமாக அவருடைய மகிமையே பார்த்து கொண்டார். அதனாலதான் அவங்களுக்கு அந்த தலையை கொடுத்தார். தலைக்கீழாய் சிலுவையில் அறையை கொடுத்தார். தேவ மகிமையை ருசி பார்க்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமையா இருப்பீர்களா? அவருடைய மகிமை உங்களை சூழ்ந்திருக்கு. அந்த மகிமை உங்கள் மேல வெளிப்படும். அவருடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய அற்புத அடையாளங்கள் வெளிப்படும். அவர் செய்ய போகிறதை உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். வேதத்தில் சொல்லப்பட்ட போது அங்கே யாத்திராகமம் 40ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மோசே ஆலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு அவன் தன்னுடைய வேலையெல்லாம் நிறுத்திய உடனே தேவ மகிமை அந்த கூடாரத்தில் 34-35 வருஷத்துல தேவ கூடாரத்தின் மேல தேவ மகிமை இறங்கிற்று. ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு வாசஸ்தலத்தை ஒரு மகிமை நிரப்பிற்று. இதே மகிமை பழைய ஏற்பாட்டின் மகிமை முக்காடு போடும் மோசே இந்த மகிமையை நாங்கள் பார்க்க முடியல. ஜனங்கள் சொன்னாங்க, தேவ சத்தத்தை நாங்கள் நேராக கேட்க மாட்டோம். அவன் மலைவாழ வந்து இறங்கலாம் பார்க்க முடியாது, எங்களுக்கு பயமா இருக்குது, வேண்டாம் நீ வந்து என்கிட்ட பேச எல்லாம் சொல்லி அப்படி அவங்க வந்து பேசும் பொழுதும் அந்த மகிமை முகத்தில் காணப்பட்டால் முக்காடு போட சொல்வார். இந்த மகிமை எங்களால் பார்க்க முடியல. அதுதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு மகிமை கொடுத்து பரிசுத்த போல் அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்வாரு. அங்கே அந்த மகிமை கொடுத்து சொல்வது சிறப்பான மகிமை. பழைய ஏற்பாட்டு மகிமை ஒழிந்து போகிற மகிமை, ஆனால் இது நிலை நிற்கிற மகிமை. 9-11ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்த்தா இது அதை விட சிறப்பான ஊழியம், மகிமையான ஊழியம். ஆமாம், இது ஒழிந்து போகிற மகிமை இல்லை, நிலை நிற்கிற ஒரு மகிமை. பழைய ஏற்பாட்டில் கூட நம்ம அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியை காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படும். தேவ மகிமை இறங்குங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை முழுவதுமாய் தேவனுடைய ஊழியர்கள் போய் எங்கெல்லாம் ஊழியர் செய்தார்கள் அங்கெல்லாம் மகிமை இறங்குங்க. ஊழியத்தை ஏன் கேட்கிறோம்? வீட்டு கூட்டத்தை ஏன் கேட்கிறோம்? மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். அது ஜீவன்பேட்டையில் எவ்வளவு வீட்டு கூட்டம் எத்தனை முறை நடக்குமா? எத்தனை முறை நடக்கும், அத்தனை முறையும் அவருடைய மகிமை விளங்கும், அவருடைய வல்லமை விளங்கும், சார்ந்து ஓடும், அதை மனதிருவார்கள், ஒரு மனமாற்றம் வரும். அப்படி வந்து ஒரு கூட்டம் தான் ஒரு சபையில் பெரிய கூட்டமாக நிலையில் இருக்கு. அதுதான் நான் கர்த்தரை துதிக்கிறேன். எதுக்கு கேட்கிறோம் கூட்டம்?
வேறுபடுத்து கேட்கிறோமா, இல்லை வேற பாவக்காரங்கள் கேட்கிறோமா? அப்படி பிசாசு ஜனங்களை தூண்டி விடுவானால் அதுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசோட தந்திரம் எதையும் அனுமதிக்க மாட்டான், எதுவும் நடக்கூடாது. அப்படியே பொம்மை மாதிரி போயிடலாம் அப்படின்னா அதெல்லாம் தேவ ஊழியத்தில் நடக்காது. அவர்களுடைய மகிமை விளங்கும். எதிராளி வணங்குவான், காலில் பண்ணிட்டு வணங்கும். இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்து அனுபவம். சும்மா இங்க நின்று கத்திட்டு போல அனுபவம் ரீதியாய் பார்த்து கண்களால் பார்த்து ஒரு சான்று சொன்னா கூட அது எங்களை பெருமைப்படுத்துறதா ஆயிடக்கூடாது. அதெல்லாம் சொல்றது இல்லை. அவ்வளவு மகிமையில பார்த்து ஒரு லட்சியப்பட்ட குடும்பத்தார் மயிலாப்பூர் சபைக்கு பக்கத்து வீடு பெரிய பிளாட்ஸ் இருக்கு. அதுல அவங்க காவலாளியா இருக்கிறாங்க. பெரிய வயசானவர், அவர் இறந்துட்டார். அவங்க கிட்ட காசு கூட இல்லை சபை எடுக்கிறது. எந்த சபைக்கு வரல, அவங்க வேற சபைக்கு போனாங்க. அந்த சபைக்கு சரியா போவாங்க. இப்போ வாணி எடுக்கிறது அந்த மாசம் வரமாட்டேன். அதனால என்கிட்ட நான் எடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நானும் சரி பெரிய குடும்பம் தான், என் சபைக்கு அடிக்கடி வருவாங்க, ஏழ்மையா இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் அதை எடுக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணா ஒரு பெரிய பட்டாளம் எதிர அவசியம் போகணுன்னு வருது. அப்படி வெட்டிடுவேன், இப்படி குத்திடுவேன், எவ்வளோ எடுக்கிறான் பார்க்கலாம். அப்படியே ரோட்டில் நடக்கிற அந்த பிளாட்ஸுக்கு முன்னாடி எனக்கு உள்ள மேலே இருக்கிறது சத்தமாக இருக்குது. அப்புறம் கவனிச்சு பார்த்தா என்னை பற்றி தான் பேசுறேன். கொண்டுடுவேன், குத்திடுவேன், இந்த பாடி எடுத்தாலும் அவனை அவ்வளோதான் உண்டு, நாங்கள் தான் எடுப்போம், இது பண்ணுவோம். எல்லாம் சண்டை நடந்தது. அந்த வீட்டார் உடல் அவங்க உறவினர்கள்லாம் கூட்டு ஊர் தலைவரை கூட்டு வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். நாங்கள் இல்லாத ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். எங்கள் முறைப்படி தான் நம்ம செய்வோம். நீ சொல்கிற மாதிரி அந்த இந்தியில் இல்லை வெற்றியும் பெற்றுவேன் அப்படின்னு நம்ம ஊர் தலைவர் ஊரெல்லாம் சேர்ந்து பேசி கடைசியில் அடக்காரங்களை என்ன பண்ண சொன்னாங்க. அடுத்த நாள் அடக்காரங்களை பண்ணுறேன். கன்றையில் தண்ணிக்கு நிற்கிறேன். எந்த ஆள் இறங்கலை பண்ணி அவங்க தம்பி ஊரையை கூப்பிட்டு வந்து வெட்டிகளை கூட்டிட்டு பாருங்க. சாஸ்திரமாக விழுந்து 2 காலையும் பிடிச்சி மன்னிப்பு கேட்டாங்க எல்லாரும். இதுதான் கருத்து. இதான் அவருடைய மகிமை. இதை நம்ம எதிர்பார்க்கல, நம்ம விரும்பவில்லை. நான் சொல்றேன், நான் ஒரு மனுஷன், என் காலில் நிறைய பேர் விழுவாங்க. அவசியம் இல்லை. உன்ன மாதிரி ஒரு குடிகாரனா இருக்கு ரட்சிக்கப்பட்டுவேன். நான் ஒரு சாதாரண மனிதன். அந்த மகிமை எல்லாம் அவர் மட்டும்தான். இவர் மகிமை விளங்கிட்டே இருக்கும், எப்பவுமே விளங்கும். எதிரிகளுக்கு கண் முன்னாடி நம் தலையை உயர்த்தி நிற்க வைப்பார். சுற்றிலும் இருக்கிற எதிரிகளுக்கு முன்னாக நம் தலையை உயர்த்தி நிற்க வைக்கிற தேவன். இப்படி ஏராளமாய் இந்த கூடாரத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம். அது நமக்கு மகிழ்வின் கூடாரம், அது நமக்கு மறைவின் கூடாரம், அது நமக்கு மகிமையின் கூடாரம், அது நமக்கு ஜெப கூடாரம், அது நமக்கு செழிப்பின் கூடாரம் என்று சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 92ஆம் சங்கீதத்தில் 13 முதல் 15 வருஷத்தை வாசிங்களா? அது ஒரு செழிப்பின் கூடாரம். வாசிங்க 92ஆம் சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இந்த தேவனுடைய பிரகாரங்களிலே, எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் சுருங்கி போயிருப்பார்கள், சுருண்டு போயிருப்பார்கள், தலை தூக்க முடியாமல் கூனி குறுகி போயிருப்பார்கள். அப்படி சொல்ல வசனம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு செழிப்பின் கூடாரம். என்ன செழிப்பு தெரியல உங்களுக்கு? அங்கே யார் இருக்கிறார்கள் நிரூபிக்கிறவங்க பாருங்க. வசனவாசி, கர்த்தர் உத்தமர் என்றும், கர்த்தர் உத்தமர், என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள், செழிப்பா இருப்பாங்க, கனி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆதின மட்டத்தை விட்டுட்டு விழுந்து போறவர்கள் அல்ல, அவமானப்படுகிறவர்கள் அல்ல, யுத்தத்தில் நிற்க முடியாமல் தோல்வியில் போறவர்கள் முடிவு வருகிறது. வயதான நாட்களிலும் கனி தந்து செழிப்பு பசுமையுடன் இருப்பார்கள். இது செழிப்பு கூடாது. அவர்களால் தான் தேவன் நிரூபிக்கப்படுகிறார். நம்ம அற்புத அடையாளங்கள் பெற்ற ஜனங்களால் தான் தேவன் மகிமைப்படுகிறார். தேவன் இருக்கிறார் வராங்க, கேட்டுட்டு வராங்க, விசுவாசிகள் ஜெபத்தை கேட்டு கூட்டிட்டு வராங்க, வந்து விடுதலை பெறாங்க. சமயத்தில் கூட ஒரு அம்மா வந்தது, கர்த்தர் அசுத்தாவை துரத்தினாங்க, முதல் தர வந்தது. ரட்சிப்பை அவர்கள் பார்க்கிறாங்க, தேவ மகிமையை காண்கிறார். ஆளுக்கு தொடர்ந்து குடும்பமாய் வராங்க.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இப்படிப்பட்ட கூடாரத்தின் மறைவிலே நம்மை வைத்து நடத்துகிற தேவன் மகிமையான தேவன். உங்களுக்கு எனக்கு சேதாரம் இல்லாமல் காத்த வல்லவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். மகிமையின் ஆராய்ச்சிக்கு நம்மை விரும்பி நடத்துவார். மகிமையை பார்த்து நம்ம அசந்து போயிருக்கோம். இன்னும் மகிமை இருக்கிறது. நீ விசுவசித்தால் தேவ மகிமை தேவ சொல்ற தலையில் தாண்டி ஆண்டவரே இந்த ஆனந்தமான ஒரு கூடாரத்துக்குள்ள இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறதா? இது மகிழ்ச்சியின் கூடாரம். இந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், களிக்கூறு அதெல்லாம் வாழ்ந்திருக்கிற நாடு. அதுல இந்த முறை பார்க்கிறோம் 55ஆம் ஏசியா தீர்க்கதரிசனம் 7ஆம் வசனத்தில் என் ஜெப வீட்டிலே பரிசுத்த பர்வதமாகி என் ஜெப வீட்டிலே உங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன். மகிழ்வின் கூடாரத்தில் அவர் மகிழ பண்ணுகிற தேவன். ஆமே. எத்தனை பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், விசாசம், தாக்குதல்கள், நோய் நொடி எல்லாம் குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், குற்றவாளிகளுடைய பிள்ளைகள், நம்முடைய சாதி 1000 தலைமுறைகள் இறந்தங்களை காக்கிறவர். அதனால எந்த பிள்ளைக்கும் எந்த சந்ததிக்கும் நம்முடைய சந்ததியில் அப்படி நடக்கக்கூடாது. நம்ம நின்று யுத்தம் பண்ணி அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நாளைக்கு வருவதே அவர் என்னை கொண்டு வந்ததே மகிழ பண்ணலாம். என்னை மகிழ பண்ண இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிக்குள்ள இன்றைக்கு சொன்னதை கேட்ட அற்புதம் செய். இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். என்னை நடத்துகிறவர், என்னை ஆறுதலுக்குள்ள சமாதானத்துக்குள்ள வேதனை நீங்கி சுகமாயிரு, வேதனை நீங்கி சுகமாயிரு. கசக்கி பிடிக்கிற நான் பயப்படாம சாத்தான துரத்தி விடுதலை கொடுக்கிறவர், ஜெய கொடுக்கிறவர். குத்துயிராய் போடப்பட்டவர்கள் கல்வர்களா ஆசீர்வாதங்களை திருடுகிற கூட்டம் எதிராக வந்து கலகம் பண்ணி குத்துயிராய் அழைக்கப்பட்டாங்க. நல்ல சமாளி என்கிட்ட வந்துட்டோம். இயேசுவை நல்ல சமாளி ஆலயத்துல வந்து நமக்கு ஆறுதல், நமக்கு சுகம், நமக்கு வேலை. 18 வருஷமா இந்த ஸ்திரியை கூனியாக சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். ஆபிரகாமின் குமாரத்தை கட்டி வைத்திருக்கிறான். லூக்கா 13 18 வருஷம் கூனி அவனை நிமிர பண்ணுகிறான். நிமிரக்கூடாது, இது இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு எதிரிகள் சொன்னாங்க. அவர் சொல்றாரு, விடுதலை ஆக்கப்பட வேண்டியது கடமை, நான் விடுதலை கொடுப்பேன் தம் வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறான். இது மறைவு கூடாரத்துல ஒழித்து மறைத்து வைத்து காக்கிறான். ஜெப கூடாரத்திலே கொண்டு வந்து நம்மை ஜெப பலிகளை ஏறெடுத்து ஆச்சரியமான விடுதலை ஆசீர்வாதங்களை பெற அவர் உண்மையில்லவராக இருக்கிறார். இந்த மகிமை கூடாரத்திலே அவருடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ணி மகிமையை காண்கிறவர்களா, இன்னொரு மகிமையை காண்கிற ஒரு தாகத்தோடு நீ விசுவசித்தால் இன்னும் தேவ மகிமையை காண, இன்னும் காணணும், இன்னும் எல்லா பகுதிகளிலும் காணணும், ராஜ்புரம் முழுவதும் காணணும், உலகத்திற்கே காணணும். அப்படிப்பட்ட கிருபை கொண்டவர் நடத்துவார். அவருடைய நாமத்திற்கு மகிமை இங்க வயதானவர்கள் வயதான நாட்டில் கணிதங்கள் செழிப்பார். தேவன் ஒருவர் உண்டு, கிருபை உள்ளவர் உண்டு, நல்லவர் உண்டு என்று சொல்லி அவர் சுகம் தருகிறார். அவர் பரிகாரி என்று இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற இடம் இது செழிப்பின் குணா. நாளைக்கு நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார், சுகித்திருப்பார். தகப்பனை எத்தனை ஆசீர்வாதங்கள் உள்ள கூடாரமாக ஒரு பரிசுத்த பர்வதமாக தேவ வீட்டிலே எங்களை கொண்டு வந்து நீர் எவ்வளவா எங்களை ஆண்டவரே மகிழ செய்கிறீரே. ஒரு அன்பு வந்து ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு ஆனந்தம். ஆண்டி மாதத்துமே அதுதான் ஆனந்தம், மகிழ்ச்சி, களிப்பொருட்கள். ஆண்டவரே இந்த கொண்டாட்டத்தோடு வாழ்ந்திருக்கோம். அவர் சமூகத்தில் ராஜாக்கு முன்னாடி நிற்கும் பொழுது இதுதான் அவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் நம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற கூட்டம். இயேசு இதற்காக ரத்த சிந்தி நம்மை கழுவி நீட்டி நம்முடைய முழுமையான அன்பை வெளிப்படுத்துகிற இடம் தான். நாம் இன்று கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக நிற்கிறோம், உத்தமமாக நிற்கிறோம், நேர்மையாக நிற்கிறோம், சத்தியத்தில் நிற்கிறோம். நிச்சயமாய் அவர் நம் நிலையை அறிந்து இன்றைக்கு ஒரு அற்புதத்தை விடுதலை தந்து ஆசிரியத்தின் குடும்பத்தின் ஜெபத்திற்கு பதில் தந்து கரம்பெடுத்து நம்மை ஆனந்தத்திற்குள்ள, மகிழ்ச்சிக்குள்ள, மகிமைக்குள்ள, ஜெபத்திற்கு பதில் தந்து அவர் நம்மை இந்த செழிப்பின் கூடாரத்தில் வைத்து செழித்து சுகித்திருக்க உதவி செய்கிறார். அவர் நம்மை ஆசிரியத்தை பெருகும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எல்லா இயேசு நம்முடைய சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிற தந்தை அவருடைய ஊழியத்தை இந்த மைதியான ஊழியர் சிறப்பாய் எப்பொழுதுமே நடக்கணும், இன்னும் நடந்துட்டே இருக்கும். அதே விஷயம் எல்லா இந்த சபையை அந்த எத்தனை குடும்பங்களிலும் ஒரு மகிமை காணப்படும், ஒரு வல்லமை காணப்படும், ஒரு பாதுகாப்பு காணப்படும்.
கர்த்தருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் கனிக்குது உண்டாயிருச்சு எல்லோரையும் காத்துவாங்க. ஆமாம் ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதிக்காக ஜெபிக்கிறாங்களோ, குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் சுகப்படுத்த கொடுங்க. ஆலயத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணாங்க. இந்த ஜெபத்துக்கு அற்புதங்களை செய் செல்வதற்கு மிஸ்ஸஸ்க்கு நல்ல சீக்கிரமாக ஒரு தீர்வு தந்து ஆசிரியர்கள் வெளியாக உதவி செய்யும். நல்ல சுகப்படுத்த ஒவ்வொரு குடும்பத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு அவங்களெல்லாம் சுகத்தை கொடுங்க, அற்புதத்தை கொடுங்க. அது உதவி செய்யும். அவர் ஆசிரியர் குடும்பம் ஆசிரியப்பட்ட பலப்படுத்தப்பட்ட நல்ல செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியமாக எல்லா காரியத்திலும் அன்புகளை கூட இருக்கிற ஆண்டவருடைய குடும்பத்தை கத்தமாக ஜெயமாநிலத்தை எல்லாம் சென்று பண்ணி வர கத்த எல்லாருக்கும் அவங்களுக்கு உதவி செய்ய கத்த போதுமானவர்கள். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த ஆசை படிக்கிற பிள்ளைகள் நல்ல ஞானம் சுகப்பட பாதுகாப்பு தேவை தொடர்ந்து தெரியும். ஆண்டு லட்சம் வாங்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு உங்களுடைய கத்த அதனால் இயேசுக்கு வினாவில் நம்ம பசுதான் நன்மைக்கு வந்துட்டு பசுவால் யாரும் சபையார் அணியோட நானும் இயேசு